இல்லை, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். கிடைக்காது. அது சும்மா கேட்கறதுக்கு இப்ப அந்த நேரம் போயிடும். அந்த சத்தம் எவ்வளவு வேகமா வருதோ அந்த வேகமாக போயிடும். அதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டியது. நம்ம யார மக்களுக்கு கடந்த காலத்தை நாம் என்ன தமிழ்நாடு கூட ஓடும் சாராயம் ஓடும், போதைப்பொருள் நடமாட்டம், கஞ்சா, போதைப்பொருள் புழக்கம் இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் இல்லை. இந்த சிறுமிகள் மூட பள்ளிக்கூடத்தில் நமக்கு பயமா இருக்கு. சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி தினசரி அன்றாட நிகழ்வா இருக்கு. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் சுதந்திரம் வந்ததிலிருந்து இன்னைக்கு குடியரசு நாளில் உங்களை சந்திக்கும். அதான் முதல்ல குடியரசு தின வாழ்க்கையில் சொன்னேன். இப்படி நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு தமிழகத்தில் வெளிப்பட்ட ஒரு கேவலமான, வெட்டமான, அசிங்கமான நிலை இதுவரை தலைகுனிவு ஏற்பட்டதே இல்லை. இந்த 5 வருஷமா சட்டம் ஒழுங்கு கட்டி பிடிச்சு வரப்போச்சு, பாதுகாப்பு உயர்ந்து போச்சு, மின்சார கட்டணம் உயர்ந்துச்சு, பத்திரப்பதிவு கட்டணம் உயர்ந்து போச்சு, விலைவாசி உயர்வு வெண்ணெய் பற்றி போச்சு. ஆக எதுக்கு இந்த ஆட்சி பிறகு இன்சூரன்ஸ் நிவாரணமும் புரட்சி தலைவர் அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடி இருக்கும்போது அள்ளி கொடுத்த ஆட்சி அண்ணா இருந்தார். இவங்க டெல்லி கூட கொடுக்கல. இந்த 4 வருஷமா இன்சூரன்ஸ் வந்துச்சோமா, நிவாரண இன்சூரன்ஸ் வந்துச்சா? நாட்டு பண்டி மாநில பயிர் தேவைப்பட்டு அதை தடுங்கன்னா ஒரு பண்டிகைகளை கூட தடுத்து விவசாயிகளை பாதுகாக்காக துப்புக்கு ஆட்சி. எங்களுக்கு மக்களை காப்பாற்ற போறாங்க, எங்க மக்களை காப்பாற்ற முடியும்? எனவே முதல்ல ஒரு பாதுகாப்பு முக்கியம். நாட்டில் உள்ள மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்தால்தான் நம்ம உயிர் வைக்கும். உயிருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு உத்தரவாதம் இல்லைன்னா பிற மற்றதுக்கு எங்க போக? எல்லாம் இருந்து உயிருக்கே பாதுகாப்பு உத்தரவாதம் இல்லைன்னா எப்படி வாழ முடியும்? அப்படிப்பட்ட நிலைமை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.